அரசியல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல 50 வருஷ திராவிட கட்சியான அதிமுகல ஆல்ரெடி பல்வேறு அணிகள் இருந்த நிலையில இன்னைக்கு மேலும் அந்த கட்சி பிளவுபட்டுட்டு இருக்கு. ஈவன் அதிமுகவோட சட்டமன்ற குழு தலைவரா எஸ்பி வேலுமணிய பெரும்பான்மையான அதிமுக எம்எல்ஏக்கள் சேர்ந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்கல. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதிமுகங்கிற கட்சி அழிய போகுதா, இல்ல எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் பயணம் முடிய போகுதா? அதாவது அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி முழுசா அழிய போகுது அப்படிங்கிறதுல அவங்களுடைய வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னொன்னு திரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் பயணம் கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஆம், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவும் ஒரு அணி, ஜெயலலிதா அவர்கள் ஒரு அணியும், ஜானகி அம்மான் ஒரு அணியும் பிரிஞ்ச அந்த காலகட்டத்துல கூட அதிமுக அப்படிங்கிறது மறுபடியும் மீண்டெழுந்து வந்துச்சு. ஆனா, திரு ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம், அதிமுக அப்படிங்கிற ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மீண்டு எழுந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வருகிறது. என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த ஒரு நபரால் அவருடைய சுயநலத்துக்காக அந்த கட்சியில உள்ள தொண்டர்களும் சரி, அங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, தான் எடுக்கிறது தான் முடிவு, தான் நிர்ணயிக்கிறது தான் எதா இருந்தாலும் நடக்கணும் அப்படின்னு இதுக்கு அந்த ஒரு சூழ்நிலை காரணத்தினால அது மட்டும் இல்லாம, தன்னோட கூட இருக்கிற மத்த அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கருத்துக்கள எதையும் கேட்காம தானா முடிவெடுக்கிற அந்த ஒரு செயலால மட்டுமே இந்த கட்சி வாக்கு வங்கிகள் குறையிறதும், எடப்பாடி அவர்களுடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வர்றதுக்கு காரணமே அவருதான். எடப்பாடி அவர்கள் தான் காரணம் முழுக்க முழுக்க. இங்க இருக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இப்ப இருக்க அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, முன்னாள் அமைச்சர்களும் சரி, இப்ப இருக்க அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இப்படியே போனா அதிமுக அதல பாதாளத்துக்கு போயிரும். இனிமேலாவது ஒரு ஸ்டாண்டர்டா முடிவு எடுத்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு முடிவு எடுத்து எஸ்பி வேலுமணி அவர்கள தலைமை குழு உறுப்பினரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு கொடுத்த இந்த எம்எல்ஏக்கள் சேர்ந்த டீம் டிவிகேக்கு ஆதரவு தெரிவிக்க போறதா அவங்க பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது. அதாவது டிவிக்கு பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவு தேடிட்டு இருக்க அந்த சமயத்துல திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. திராவிட கட்சிகள் சேர்ந்து இபிஎஸ் அவர்களை முதல்வராக்கி நம்ம ஆட்சிக்கு வரலாம், விஜய் அவர்களை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்யறதுக்கு நம்ம இது ஒரு பிளானா நம்ம கொண்டு போகலாம்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. அந்த விஷயத்தை இபிஎஸ் அவர்கள் அதிமுக சேர்ந்த அந்த எம்எல்ஏக்கள் கிட்ட ஆலோசனை நடத்தியிருக்காரு. சோ அதுல இவங்களுக்கு விருப்பம் இல்லை, டிஎம்கேங்கிறது எங்களுக்கு எதிரிதான், அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு அவர் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டை இபிஎஸ் அவர்கள் மேல முன் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இதை பத்தி விமர்சனம் பண்றதுல தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம ஒரு கண்ண மூடிட்டு ஒருத்தவங்க மேல குற்றச்சாட்டு நம்ம வைக்கக்கூடாது. இந்த விமர்சனம் சரியா சொன்னீங்க. ஏன்னா இபிஎஸ் அவர்கள் இந்த பிரஸ் மீட் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல பொய் மூட்டை அவிழ்த்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேபி அவர் இந்த விஷயத்தை தான் அவர் சொல்றாரா, தெளிவா அது என்னன்னு சொல்லல, பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அதிமுக அப்படிங்கிற இயக்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்ந்த இயக்கம் இல்லை, இது தொண்டர்களின் இயக்கம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் என் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்றாரு. இப்ப விஜய் அவர்களுடைய கட்சி எடுத்துக்கினா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கட்சி எடுத்துக்கினா, அதுல தெரிகிற முகம் யாரு? தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். ஆனா திமுகங்கிறது அப்படி கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அமைச்சர்களோ, எம்எல்ஏக்களோ ஒரு ஃபெமிலியர் ஃபேஸா இருக்காங்க. தெரிஞ்ச முகம், மக்களுக்கு ரொம்ப நெருங்கிய முகமா இருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது தாவேக கட்சியோ, இல்ல நாம் தமிழர் கட்சி மாரியே கிடையாது. அதிமுகங்கிறது பல சட்டமன்ற உறுப்பினர்களும், பல அமைச்சர்கள் நல்ல திறமையோட செயல்பட்ட அமைச்சர்களுடைய சேர்ந்தது தான் அந்த கட்சி. அப்படிங்கும்போது அந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, அதுதான் அங்க இருக்க அதிமுக தொண்டர்களுடைய முடிவாவும் இருக்கும். அதாவது எடப்பாடி அவர்களுடைய முடிவு முடிவா இருக்காது. அங்க இருக்க அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் இல்ல முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏ இருக்காருல்ல, அவருடைய முடிவு தான் அங்க இருக்க அதிமுக தொண்டர்களுடைய அந்தந்த மாவட்டத்தினுடைய முடிவா இருக்கும். அதிமுக தொண்டர்களுடைய முடிவா இருக்கும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை இபிஎஸ் தக்க வச்சுப்பாரா, இரட்டை இலை சின்னத்தை அவங்க தக்க வச்சுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருந்தாங்க. எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி
டிஎம்கே சைடு சனாதனம் ஒழிக்கணும், பிஜேபி உள்ள வரக்கூடாது, அவங்க தெளிவா இருக்காங்க. இடதுசாரிகளுடைய ஆதரவோட டிவிக்கே அவங்களும் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ பாஜக அவங்க 2 சைடுல இருந்தும் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் செய்ய முடியாது. ஒரே ஒரு ஒரே ஒரு ஆதரவு தான் அவங்களுக்கு இருந்தது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட கூட்டணியில இருந்தாங்க. இப்போ அதிமுகவும் இப்படி பெரும்பான்மை வந்து இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி பக்கம் போயிருக்காங்க. அவங்களும் டிவிகேக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ பாஜகவுடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டுல எப்படி தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்வாங்க? பாஜக முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவை தன்னோட வசம் இழுக்க தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டா எடுத்துக்கினா இப்போ முதலமைச்சரா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் அவர்களும் சரி, தமிழிசை சவுந்தரராஜனும் சரி, அதாவது பாஜகவின் தமிழக முகங்களா தெரிகிற அவங்க நிறைய பேர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்தி, இல்லை தாவேகாவை பயமுறுத்தி அந்த மாதிரி சரிங்களா, அந்த மாதிரி வந்து தாவேகாவை தன் வசம் இழுத்துட்டு காங்கிரஸை வெளியே தள்ளுறது தான் பாஜகவுடைய நகர்வாக இருக்கும், அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். இந்த விஷயத்தில் இப்போ ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாரு, ஒரு டிபேட்டில் வந்து சொல்கிறாரு, விஜய் அவர்கள் வந்து கோட் சூட் போட்டு போயிட்டு வராரு, அப்போ வந்து ஒரு மழை வெள்ளம் வந்துச்சுன்னா அதே மாதிரி தான் கோட் சூட் போட்டு தான் போவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு வார்த்தையை வந்து அவர் விட்டுருக்காரு. அது வந்து முற்றிலும் வந்து கண்டித்தக்கது. என்ன காரணம் அப்படின்னா, அது உடை அணிவது வந்து அவங்களுடைய விருப்பம். அதாவது தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு படித்த இளைஞராக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியான ஒரு ட்ரெஸ் கோட் அணிஞ்சு வர்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய தவறு கிடையாது. அதுவும் வந்து இப்போ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குளிக்கும்போது கூட கோட் சூட் போட்டு தான் குளிப்பாரா அப்படின்ற மாதிரி கூட கேள்வி எழுப்பலாம். ஏன்னா இது வந்து ஏற்றுக்க முடியுமா? குளிக்கும்போது கூட அவர் கோட் சூட் போட்டு தான் குளிப்பாரா அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியை கேட்கலாமா நம்ம? அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு கேள்விக்கான அர்த்தமே கிடையாது. இது ரொம்ப தனிப்பட்ட விருப்பம். இது ரொம்ப தவறான ஒரு செயல். ஒரு படித்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்து இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் எழுப்புறது ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை மாத்திப்பாங்க. அவர் கோட் ஷூட் இன்னைக்கு போட்டிருக்காருன்னா அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவார்னு நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு வேற ட்ரெஸ்ல வரலாம். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து 717 டாஸ்மாக்குகளை தமிழ்நாட்டில் க்ளோஸ் பண்றதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கம். அதாவது போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னு சும்மா வாய் வார்த்தையில் சொல்றது மட்டும் இல்லாமல் மற்ற திராவிட கட்சிகளும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தோடனையும் அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் தாவேகா தலைவர் விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு செயலை எடுக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. சரிங்களா? போதைப் பொருளால் வந்து நிறைய மக்களும் சரி, இளைஞர்கள் முதற்கொண்டு ரொம்ப இதனால பாதிக்கப்படுறாங்க. இது வந்து நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான், அதுக்கு நான் மறுப்பு சொல்லல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆல்ரெடி திராவிட கட்சிகள் ஆட்சியில இருந்தப்பவும் கூட டாஸ்மாக்குகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. அவங்களும் அந்த டைமிங் எல்லாம் குறைக்கிறது, டாஸ்மாக் இயங்குற அந்த டைமிங் எல்லாம் குறைக்கிறது, அந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஆனா அப்போ இந்த விஷயம் இவ்வளவு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படல, பேசப்படல. ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வந்து அவர் முதல்வராகி இந்த விஷயத்த பண்றதால அதோட ஹைப் வந்து அதிகமாகுதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதாவது நல்ல விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது நல்லது தானே? நல்லதுதான், பட் இவருக்கான அந்த ஹைப் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இவருடைய ரசிகர்கள் பட்டாளம் அதிகம் அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் செய்த விஷயம் வந்துட்டு அவ்வளோ பேசப்படலை. இவர் பண்றது ரொம்ப பேசப்படுதுன்னு சொல்றேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். நன்றி.